இந்த கதையோட உலகத்துக்குள்ள அவரால் ஈஸியா வர முடிஞ்சது. என்னுடைய இப்ப எனக்கு என்னன்னா வேர்ட்ஸா என்னால சரியா சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனா அதுக்குள்ள ஒரு இன்னரா ஒரு எமோஷன் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு கெப்பாசிட்டி தான். சோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது பயங்கரமா என்னால வந்து விளக்கலாம் முடியாது. அது ஒரு எமோஷன் தானே. சோ அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பரா ஜிவி மாறினாரு. அது என்னால வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது. வெல், நாங்க ஒர்க் பண்றப்பவே அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். சோ பியூட்டிஃபுல் சார். எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்துல ஆன்டகனிஸ்ட்மா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்டரி, ரியாலிட்டி அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவங்களும் கேட்கறாங்க அந்த ஒரு கேள்வி ட்ரெய்லர்ல. அப்போ இவங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்க எப்ப முடிவு எடுத்தீங்க? When did you decide, okay, I'm Aarti? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good makers movie. Our combination is very rare. My manager told me that Ranjit sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, like somehow just, make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjit sir doesn't work. So he doesn't. Then they sent me the script. Then I read the script, and then I read the character, and I was blown away. I was like, wow, nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, as we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, it's when I started finding out what his exact vision was. It's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and I was eternally grateful for Aarti. How was the experience first week of shoot? அவங்களே வழி எல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. இல்ல இவர் ஒரு 7 நாள் அடிச்சாருங்க சார். நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒண்ணும் வேணாம் எனக்கு. அதனால அவரும் நினைச்சு போனது வேற, பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளிகை சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரிவைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளவு அடி வாங்கினாலும் நல்லாவே சொல்லிட்டாங்க, அவ்வளவு அடி வந்திருக்கு. Actually, 50% for actors, 50% என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டாங்க, 50% is what a director writer writes to you. So அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசுல இருக்கும். நீ என்ன கேரக்டர் அவர் எவ்வளவு உண்மையா எழுதியிருக்காரோ அதுதான் மனசுல நிற்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா ஃபிலிம்ஸ் எல்லாம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. எல்லா படத்துலயும் வீட்டு குறைப்பாரு, இதை நமக்கே கஷ்டமா இருக்கும். இன்னும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு. நானே சொன்ன ஒரு வாட்டி சார் ஏன் சார் இருக்கலாம் பண்றீங்க, ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்றீங்க, தங்கலான் பூஜையில சொன்னேன். அவ்வளவு பண்ற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியா இருந்தால்தான் ஆடியன்ஸ் சேரும். அது வந்து தங்கலான்ல எங்க 3 பேருக்குமே பயங்கரமா அமைஞ்சிருக்கு. நாட் ஒன்லி 3 பேர், so that it falls in place in very few scripts. I think Tangalan is ஜிவி டார்லிங் சொல்றப்ப ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்றோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் வீட்டுல மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்றாரு.
3 monthsல நாம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months ஆயிடும். நான் வெளியே வந்தோன்னு வான் பண்றேன், மத்த ஹீரோ மாதிரி நினைச்சுக்காதீங்க, இப்ப இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டா சொல்லுங்க. இல்ல சார் முடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் டே 3 பேரும் ஆமா எவிடன்ஸ் இருக்குண்ணா. 3 months கழிச்சு போறோம். எதுக்கு போறோம்னா மறுபடியும் 2 மாசம் வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போறோம். நான் போறப்பே சொன்னேன் செத்தோம் நம்மன்னு சொல்லிட்டு நான் பயத்திலே போறேன். பட் இவர் என்ன நினைச்சு வந்தாருன்னு தெரியல. நாங்க எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சென்டிமீட்டர் கூட முடிய கட் பண்ணல. 3 மாசம் அப்படியே இருந்ததுல இருந்து 22 kgs குறைஞ்சு வந்திருக்காரு. முடியெல்லாம் வளர்த்தி நான் செத்தோண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆயிட்டாரு, கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த ஒரு 3 மாசத்துல நீங்க அவ்வளவு குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உள்ள போய் 2 பேருக்கும் அல்ல இல்ல உள்ள போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு இவரு. உடனே கட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஷாக் ஆயிட்டாரு, உடனே முடியல கட் பண்ணிட்டாரு, பீஸ்ல கட் பண்ணிட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் சார் ஏன் சார் அப்படி நெல்லில போயிட்டாரு. என்ன பிறகு வந்தாரு எல்லாம் கட்டு முடியாது ரொம்ப நம்மளுக்கே. ஆமா சார், இவர் மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் ஐ திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தது நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கெடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மன அளவுல பண்ணணும் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியா. நான் மன அளவுல 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மன அளவு பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா what goes into that? First is சாரோட அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் and then what happens? கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது எப்படின்னா அதே நீங்க வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டா இருக்கீங்க, ரசிப்பீங்க. இந்த மாதிரி பண்றபோது அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும், அப்படி இருந்தாதானே அந்த டைம் நீங்க போட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு வந்து அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். பண்ணும்போது அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்து சென்டினல் ட்ரைப்லாம் இருக்காங்க. இப்போ மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது. வெரி பேசிக்ஸ் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும். நம்ம உட்காருது, அவங்க உட்காருது, நடக்குது. ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பேசணும். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். இட்ஸ் நாட் அபவுட் லுக் மட்டும் மாத்திட்டு போய் பண்ணுற விஷயம். அந்த கேரக்டராகவே மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி படிச்சு எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு. ஐ திங்க் பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அங்கே இருக்க போயிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேற. அங்கே எல்லாருமே அப்படி இல்லை, எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்னைக்கு ஒரு வேற ஒருத்தவங்க வந்து அவங்க லொக்கேஷன் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல வந்து இப்போ நம்ம ஐல சொல்றோம், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேற விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷன்ல போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ் எப்பவுமே வந்து ஒரு நார்மலா அந்த மேக்கப் போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்லயும் எல்லா சீன்லயும் வந்து ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், வேலை நடந்துட்டு இருக்கும், அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும், ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது. லைக் உடம்பு பூரா நசநசம் இருக்கும். அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி உருட்டும் அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்க போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்றோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி நசநசன்னு இருக்கும், ஹாட்டா இருக்கும், நைட் பார்த்தா ரொம்ப கோல்டா இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவர் நசங்க கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்க ஷார்ட் என் ஷார்ட் அப்புறம் அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான். ஒரு ஷார்ட்ல கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்க உங்க ஷார்ட் எடுக்கும்போது நான் போய் போன்ல இருக்கலாம், நான் ரிலாக்ஸ் பண்ண அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்றதுனால நம்ம சேருக்கு எல்லாம் பக்கத்துல வைக்க முடியும், பக்கத்து ஊருக்கு தான் போகும். ஸோ அந்த வெயிலே அங்கேதான் கிடப்போம், அங்கேதான் எழுந்திருப்போம். அங்கே அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்றாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்ப நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமா நடிக்க மாட்டோம். ஸோ எல்லாமே டேக் தான். உள்ள போனோடனே உங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்பதான் நாமளும் அது ஒரு டேக்கா தான் போவோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, நீங்க தெரியும். ஆனா அதுல இருந்து வந்தாதான் போகும்போது அது பழகிடுது இல்லை. எனக்கு ஐ மீன் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். இது அது கஷ்டம், எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். பட் நம்ம பண்ணிதான் ஆகணும், இது பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இதுதான் பண்ணுவோம் நினைக்கிறதா. ஐ திங்க் நானும் இல்லை, எல்லாருமே பண்ணுவேன். எனக்கு அந்த
ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஒரு நடிகரை. தேங்க்ஸ் you. ஸோ ஏன்னா இன்ஸ்பயர் மீ பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாவது போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷன்ல எடுத்துட்டு there's a lot of like எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு till we gel. But after that like how you're saying with GV or something, அவர் வந்து ஒரு ஷார்ட்ல நான் பண்ணிட்டு சரி அந்த ஆமா அது வேண்டாம், லைக் யூ நோ எக்ஸாக்ட்லி ஐ நோ எக்ஸாக்ட்லி எது வேண்டாம், மேபி இது பண்ணிருப்பேன் வேற ஏதோ ஒன்று. ஸோ அது இல்லாம அப்படி சில டைம் நான் கேட்பேன் என்ன இதுதான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்க, லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட். ஆனா அழகு என்னன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளவுதான் இந்த படம் முழுக்க. ஆனா உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணிருப்பாரு. ஸோ நீங்க ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்றதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொடி நிற்கிறது போயிடும் இல்லை. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாக் ஃபார் ஆல் ஆஃப் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாலும் ஒருத்தரும் அடிப்பட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் இஸ் ஹேப்பனிங். விழுடும் போது லூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல, எல்லாமே நாங்க வந்து மணல் நான் நினைச்சேன் நல்லா பழைய காலத்துல நிறைய அப்பெல்லாம் மரங்கள் இருக்கும்ல எல்லாமே இட் வாஸ் ட்ரை. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு கோலா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியா இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல்லு தான், பாறை தான், ஒரு இதே இருந்தாலும் பாம்பு இருக்கும், தேல் ரொம்ப ஒரு தேல் 2 தேல் கொண்டானா அப்படி கல் எடுப்போம் 3 தேல். வேற என்ன சார் கடையில் போய் கேட்போம் ஒரு பாம்பு அங்க அதுல அடுத்த கல்லு ஒரு பாம்பு. நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஸோ அந்த மாதிரி லொகேஷன் அந்த மாதிரி புதுல அந்த மாதிரி நசன் அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா. காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து போடலாம், இது எதுவுமே கிடையாது. எல்லாருமே கோமணத்துல இருக்கனால விழுவும் அடிப்படுவோம் ட்ராப்ஸ். ஸோ தட் வாஸ் இட் வாஸ் பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணுச்சு லைக் கஷ்டம் தான், பயங்கரமான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று கிரியேட் பண்றோம் எல்லாருக்குமே உணர முடியும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூ யாரோ வந்துட்டு ஒரு லைன்லாம் இருந்திருக்கு, பட் அவங்க வந்து தங்களா நாங்கள் இப்படி பண்ணோம் சார் ஆஃபீஸ் போன சாப்பாடு கொடுத்தாரு அப்போ இங்கே கொண்டு போய் ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லாம பொண்ணுங்களா இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி பூச்சிமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகி போச்சு, கோமத்துல தான் சுத்துவோம், இது பண்ணும் அது பண்ணும் கஷ்டங்க எவ்ரிபடி ஸ்டாக். ஆனால் எல்லாருமே அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க சார். நீங்க in terms of your bodily preparation